தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் மட்டும் 40ற்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. கடந்த 15 நாட்களில் மட்டும் 40ற்கும் மேற்பட்ட கொலைகள் உள்ளிட்ட 264 குற்ற சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. தற்போதைய தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் மட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 66 குற்ற சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 40ற்கும் மேற்பட்ட கொலைகள். தாவேக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு என தற்போது அச்சத்திலும் மக்கள் இருந்து வருகின்றனர். தாவேக ஆட்சியில் 15 நாட்களில் 264 குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. தற்போதைய அண்மை தகவலாகவும் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் மட்டுமே 40ற்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் மட்டும் 40ற்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. கடந்த 15 நாட்களில் மட்டுமே 40ற்கும் மேற்பட்ட கொலைகள் உள்ளிட்ட 264 குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அதாவது கடந்த 15 நாட்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 66 குற்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. தாவேக ஆட்சி அமைந்த 15 நாட்களில் 74 பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன. தாவேக ஆட்சியில் 15 நாட்களில் மட்டும் 82 ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமாகி இருக்கின்றன. தாவேக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் பெரிதும் அச்சமடைந்திருக்கின்றனர். ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்று எங்கே கொலை நடந்துள்ளது, எந்த பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது என்ற அச்சத்திலேயே பொழுது விடுவதாக மக்களும் தெரிவித்து வருகின்றனர். தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். தாவேக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருகிறது என்று மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர்.